நான் கலர் கம்மியா? இல்ல இல்ல கலர் நல்லா தான் இருக்கு. ஐயோ கலர் நல்லா தான் இருக்குமா. அம்மா நீ நல்லா தான் இருக்க. ஐயோ ஐயோ நான் உயரம் கம்மியில. இல்ல வந்துட்டீங்க வந்துட்டீங்கம்மா. வந்துட்டீங்க. நீ கார் கேட்டல? ஆமாம்னே. பேரை சொல்லு. எம்டிடபிள்யூ காராம்னே. பாத்திருக்கியா? இல்ல கேட்க மாட்டாம்னே. வேணாம்னே. கேட்க மாட்டாம்னே. வேணாம்னே. கேட்க மாட்டாம்னே. ஆண்டி ஆண்டி நான் பார்க்க எப்படி இருக்க? சரோஜா தேவி மாதிரி இருக்கிறாம்னே. சரோஜா தேவி மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருங்க. சார் ஏதோ சொன்னாரே. இல்லம்மா நீ நம்ம எங்க வீட்டு மருமக என்னை ஒண்ணும் அம்மா என்னை விட்டுமா. பொண்ணு வீட்டுக்காரன் இல்லம்மா. இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. என்ன விட்டுமா. 50 பவுன் போடுறாங்க 100 பவுன் போடுறாங்கன்னு இதுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது நீ. அடிக்காதம்மா. பாப்பா ஏன் சிரிக்கிற? எதுக்கு இப்படி சிரிக்கிற? பாப்பா எதுக்கு சிரிக்கிற? சும்மா இரு. என்ன சார் உங்க பொண்ணு இப்படி சிரிக்கிறா? அவ கெட்ட கேட்டுக்கு என் புள்ளைய பார்த்து சிரிக்கிறாளா? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் சார். அவகிட்ட நமக்கு என்னமா பேச்சு? சரியான ராங்கிக்காரியா இருப்பா போல இருக்கு. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. வா முதல்ல புறப்படு. ஆமா வாங்க முதல்ல கிளம்பலாம். எதுக்கு சார் இருக்க சொல்றீங்க? கிறுக்க பிடிச்ச மாதிரி உங்க பொண்ணு சிரிக்கிறா. எங்களை அடிக்க வந்தா என்ன பண்றது? நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க பொண்ணு. வீட்லயே வச்சு பூஜை பண்ணுங்க. இவளெல்லாம் கட்டி குடும்பம் நடத்த முடியாது. என் தம்பி பாவம். வாடா போலாம். போடா நீ. எங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு ஒரு தகுதி வேணும். ஒரு மூஞ்சி இதை நாங்க கல்யாணம் வர பண்ணிக்கணும். இந்த தடவையும் எனக்கு இப்படி ஆகி போச்சே. டம்ளரை தட்டி விட்டு என்னடா பிரயோஜனம்? அவ தலைய 2 தட்டு தட்டுனா புத்தியாவது வரும். என்னடி முறைக்கிற? எகத்தாளமா போயிடுச்சா? என்ன திமிரா? லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. நீ சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடக்குது? சத்தியமா நான் யாரை பார்த்தும் சிரிக்கலப்பா. பஃபூன் மாதிரி வேஷம் போடுறதும் வரவங்க போறவங்க எல்லாம் என்னை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறதையும் நினைச்சு எனக்கே என்னை பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. அதனாலதான்ப்பா என்னையும் அறியாம சிரிச்சிட்டேன். மத்தபடி சத்தியமா நான் யாரை பார்த்தும் சிரிக்கலப்பா. என்ன பொண்ணு, ஏற்கனவே வர சம்பந்தம் எல்லாம் தட்டி போயிட்டு இருக்கு. நீ வேற இப்படி நடந்துக்கிட்டீன்னா என்ன அர்த்தம்? இல்லம்மா, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இனி எவனும் அவளை கட்டிக்க வரமாட்டான்னு அர்த்தம். என்னத்த இப்படி பேசுறீங்க நீங்க? பின்ன என்ன எப்படி பேச சொல்ற? நான் அவளை திட்டும் போதெல்லாம் அவளுக்காக பறிஞ்சுகிட்டு வந்திய. இப்ப பாத்தியா அவ சுய ரூபம்? இப்ப நான் என்ன பண்ணிட்டு இப்படி பேசுறேன்? சும்மா திட்டாத. இன்னும் என்ன பண்ணணும்? என் பையன் ஒவ்வொருத்தர் முன்னாடியும் பல்ல இடிச்சு தலை குடிஞ்சு நிக்கிறத பாக்கும்போது பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடி. ஏற்கனவே நேரம் இல்ல, உயரம் இல்ல, ராசி இல்ல, இப்ப புத்தியும் இல்லன்னு ஊரு பூரா பேசுவாங்களடி. பேசாம இவளை கூட்டிட்டு போய் எங்கயாவது ஆஸ்பத்திரியில சேரு. அதோட இவளை வீட்டை விட்டே தலை முழுகிட்டு நிம்மதியா இருக்கலாம். அப்பா
பா உங்களுக்கும் என்ன பிடிக்கலையாப்பா? ஆமா, பெத்த அப்பா எனக்கே நீ பண்றது பிடிக்கல, வரவனுக்கு எப்படி பிடிக்கும்? உன் கல்யாணம் எப்படி நடக்கும்? அம்மா சொல்றது சரிதான். உன்ன மாதிரி லூசுங்களெல்லாம் வீட்லயே வச்சு கூடாது. கொண்டு போய் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தொலைக்கணும். ஏங்க கோவப்படுறீங்க? உங்க அம்மா தான் கூறு இல்லாம பேசுறாங்கன்னா ச்சே, என்ன மன்னிச்சிருமா. சாரிம்மா, சாரிம்மா. பாப்பா. ஏய் பாப்பா. சரி.
என்னடி பகல் முழுக்க லூசு மாதிரி தெரிஞ்ச, ராத்திரியில பேய் மாதிரி இங்க வந்து நிக்கிற. என்ன வேணும்? ஏன் ஆத்தா, நான் பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷமாச்சும் என்கிட்ட நீ சிரிச்சு பேசிருக்கியா? ஆ? நான் அப்படி என்னத்த பாவம் பண்ணிட்டேன்? சொல்லாத்தா. பிறந்த உடனேயே என் புருஷனை கொன்னுட்ட, சொந்தக்காரங்க எல்லாரையும் பிரிச்சு வச்சிட்ட, என்ற புள்ளைய தலை குனிய வச்சுட்ட. இது பத்தாதா? வந்துட்டா கேள்வி கேட்க. நான் கேள்வி மட்டுமே கேட்க வரலாத்தா, நிறைய பதிலோட வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேளாத்தா, நான் பதில் சொல்றேன். ஆமாத்தா, எத்தனை நாள் நீ திட்டத நினைச்சு நினைச்சு தலையணையை நினைச்சிருக்க தெரியுமா? அவ்வளோ அழுதுருக்க. நான் பிறந்தப்ப எனக்கு தெரியாதாத்தா நான் கலர் இல்லை உயரம் இல்லைன்னு. நான் பிறந்துதான் தாத்தாவை கொண்டுட்டேன்னு. சத்தியமா நான் பிறந்தப்ப எனக்கு தெரியாதாத்தா. எல்லா குழந்தைங்க மாதிரி தான் வாய் நிறைய சிரிப்போட, சரி தப்பு எதுவுமே தெரியாத மனசோட இந்த உலகத்துக்கு வந்தேன். ஆனா நான் கருப்பு, குள்ளம், ராசி இல்லாதவனும் எத்தனை எண்ணங்களை என் மனசுக்குள்ள விதைச்சிங்க. என்னால சத்தியமா தாங்க முடியல அத்தா. என் வயசுல இருக்க பிள்ளைங்க பூராவும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கப்போ நான் மட்டும் கலர் ஆகணும், உயரமாகணும்னு ஏங்கிட்டு இருந்தேன். நீயும் என்னை எப்பவுமே திட்டுவ, அப்பாவும் எதிர்கேள்வி கேட்க மாட்டாரு. கவிதா கிண்டல் பண்ணுவா, வெளியில விளையாடலான்னு போனா பசங்க விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போனாலும் எந்த போட்டியிலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி சேர்ந்து நான் வாங்கிட்டு வந்த பிரைஸை கூட உனக்கு பிடிக்கலன்னு குப்பை தொட்டியில போட்டுட்டேன். என்கிட்ட இத்தனை குறை இருக்குன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். குழந்தையா பார்க்க வேண்டிய என்ன ஏன் ஆத்தா குறைய மட்டும் பார்த்தீங்க? நான் உன் பேத்தி தானே, நான் உனக்கு பேத்தியா பிறக்கணும்னு வரம் வாங்கிட்டா பிறந்தேன். இல்ல தாத்தாவை சாவடிக்கணும்னு நான் ஏன் நினைக்கணும்? நீ தானே வாய் ஓயாம சித்திரகுப்தன் நினைச்சா போதும் சீட்டு கிழிஞ்சிரோன்னு பழமொழி பேசுவ. கடவுளா பார்த்து தாத்தாவை கூப்பிட்டுருக்காரு, தாத்தா போயிட்டாரு. ஒருவேளை உனக்கு முன்னாடியே எனக்கு விதி முடிஞ்சிருச்சுட்டா நானும் போயிடுவேன். யாருமே பிறந்து யாரையுமே சாகடிக்க முடியாதாத்தா. ஆனா வார்த்தையால ஒருத்தரை உயிரோட சாகடிக்க முடியும்.
அப்ப நான் என்னன்னே தெரியாத குழந்தையா இருக்கும்போது எத்தனை நாள் நான் செத்துடலான்னு நினைச்சிருக்க தெரியுமா? ஆமாத்தா, தினம் தினம் நீ என்ன திட்டுவ சொல்லுவியோன்னு பயந்து பயந்து எனக்கு வாழவே பிடிக்கல ஆத்தா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே எனக்கு பழகிருச்சு. இன்னைக்கு புதுசா பைத்தியம்னு வேற எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம் தான். தாத்தா செத்ததுக்கு காரணமே நான் தாங்கிற மாதிரி நீ அடிக்கடி சொல்லுவ. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் மூலயமா தான் தாத்தா திரும்பவும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காருன்னு நினைச்சிருக்கியா அத்தா நீ? இந்த வீட்லயே நான் மட்டும்தான் தாத்தாவோட கலரு தாத்தாவோட உயரம்னு தாத்தா மாதிரியே பிறந்திருக்க. அவரையே உரிச்சு பிறந்திருக்கன்னு என்னை கொண்டாட வேண்டிய நீயே இப்படி குழியில தரலாமா அத்தா? அவரை மாதிரியே இருக்கிற என்ன ஏன் தை இவ்வளவு கேவலப்படுத்துற? நானும் ஒரு பொண்ணு தானாத்தா. அப்பா கஷ்டப்பட்டா உன் மனசு தாங்குதா? ஆனா அம்மா மட்டும் நீ என்ன திட்டினாலும் பொறுத்துக்கணும்னு எப்படி ஆத்தா நினைக்கிற? உன்னை எதிர்த்து பேசவும் முடியாம என்ன சமாதானம் படுத்தவும் முடியாம அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆத்தா. ஆத்தா, எனக்கு மறு ஜென்மன் ஒண்ணு இருக்கான்னு தெரியல. ஆனா அப்படி இருந்தா நான் இதே குடும்பத்துல வந்துதான் பிறக்கணும். உனக்கு பேத்தியா இதே அப்பா அம்மாக்கு பிள்ளையாதான் பிறக்கணும் அத்தா. ஆனா இதே மாதிரி இல்ல அத்தா. உயரமா கலரா அழகா உனக்கு பிடிச்ச மாதிரி பிறக்கணும். அப்ப நீ என்ன கொண்டாடி வாடிய ராசாத்தி பேத்தின்னு எனக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சம் அத்தா. அந்த நிமிஷமே நான் செத்து போயிடணும். எனக்கு அது போதும் அத்தா. இதுதான் நான் சாமி கிட்ட தினம் வேண்டாம் அத்தா. ஐயோ, என்ன பெத்த தெய்வண்டி நீ. படுவாடினா நான் மகா பாவத்தை பண்ணிட்டேன்டி. என் கண்ணை திறந்த கொலை தெய்வண்டி நீ. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி என் பேத்தி. நீ தான் என் பேத்தி. ஐயோ, என்ன ஏன் இப்படி ஒரு பாவத்தை பண்ண வச்சா ஒண்ணுமே புரியலையே கடவுளே. எனக்கு இன்னொரு ஜென்மம் வேண்டாம். நீ தாண்டி என் பேத்தி. நீ தான் என் பேத்தி. என்ன பண்ணி நீ தான் என் அருமை பேத்திடி. நீ என்ன ஆத்தான்னு கூப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. இனிமே நீ அழாத, அழாத. இனிமே அழக்கூடாது. இனிமே நான் தாட்டி அழணும். சிட்டுக்குருவி மாதிரி பறந்து திரிய வேண்டியவள ரெக்கைய வெட்டுன மகா பாவிடி. மகா பாவி, மகா பாவி. என்ன தடுக்காதடி, தடுக்காத. எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டடி. ஐயோ, நான் மகா பாவிடி. என்ன மன்னிச்சிரு தாயே. உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு விமோச்சனமே கிடைக்காது. அம்மாடி, நீ தானே என் தாய்.
என் பேத்தி நீதாண்டி. என் புருஷ மாதிரியே அச்சு அசலா பிறந்த என் பேத்தி நீதாண்டி, நீதாண்டி. என் குல தெய்வமே நீதாண்டி, நீதான். வெள்ளை